ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக பொருந்தும். யூடியூபர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வியூவர்ஸும் பாருங்கள். எல்லோரும் கேட்கலாம், எதுக்கு நாங்கள் வந்து யூடியூப் க்ரியேட்டரே கிடையாது, நாங்கள் வந்து எதுக்கு பார்க்கணும் இந்த வீடியோ அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். என்ன விஷயம்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து காலையில் ஒரு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெயில் வந்திருந்தது. இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, யூடியூப் சேனல், அதாவது யூடியூப் க்ரியேட்டர் எல்லாருக்குமே ஒரு மெயில் வந்திருக்கும். இந்த மெயிலு இதுதான் அந்த மெயிலு. இதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. இது வந்து என்னன்னு நான் வந்து டீட்டெயிலாகவும் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் டு யூடியூப் ஸ்டார்டிங் டுடே, ஹாய் இன்டர்நெட் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. இது நானும் படித்தேன். என்னடா யூடியூப் க்ரியேட்டர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இமெயில் வந்திருக்கு, சாரி அப்படி வந்துருக்கேன்னு ஒரு படித்து பார்த்தா அதில் தான் ஒரு இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 18+ கண்டென்ட் வந்து அதிகமாக நடக்குது. சரி, தொண்டை ஒரு மாதிரி இருந்துச்சா தான். யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 18+ வீடியோ வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க, அப்லோட் பண்ணுறாங்க. அதை தடுக்கும் விதமாக தான் இந்த ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து குழந்தைகள் பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்பாங்க. முன்னாடிலாம் இந்த அப்டேட் வந்து கிடையாது, இந்த ஆப்ஷனு இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூபர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம். அது வந்து எஸ்ஸா நோவான்னு கேட்கும். அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். அதில் வந்து என்ன இருக்குன்னா, அட்வான்ஸ் நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கீங்களா, அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு பார்க்கணும் மாதிரி பண்ணணுமா வேணாமான்னு கேட்பாங்க. எஸ் இட்ஸ் மேட் ஃப்ரம் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து குழந்தைகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், ஒரு பேய் படத்தோட கதையை வந்து நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இல்லீகலான ஒரு ஹாலிவுட் மூவியோ எதையோ பற்றி நீங்கள் வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறீங்கன்னா அந்த சேனலில், அது வந்து நீங்கள் வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து எனபிள் பண்ணணும். நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுக்கக்கூடாது. அதை தான் இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் வந்து இப்போ வந்து எக்கச்சக்கமான செக்யூரிட்டி சேஃப்டி எல்லாமே வந்துருச்சு. அதனால் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து இப்படி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது வந்து கூகுளில் வந்து யூடியூப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கிட்ஸு 13 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து உள்ளவங்க கிட்ஸுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இந்தியாவில் பார்த்திங்கன்னா 80க்கு மேலே தான், 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் நம்ம வந்து பெரிய ஆள், அதுக்கு உள்ளவங்க வந்து கிட்ஸ் தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் நாடுகளில் வந்து எப்படி வந்து நடைமுறைக்கு வந்துக்கிட்டு இருக்கோ அதே தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், நாங்கள் வந்து இப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இதுவும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். யூடியூப் க்ரியேட்டர் மட்டும் இந்த வீடியோ கிடையாது, யூடியூப் பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவும் யூடியூப்லேயே பார்ப்பீங்க. ஆனால் நம்மளும் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்மளும் வந்து பணம் சம்பாதிக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு தாட்டில் இருப்பீங்க. அது வந்து எனக்கும் நிறையவே இருந்துச்சு. ஒரு 4 இயருக்கு முன்னாடி நான் வந்து 4 இயராக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் க்ரியேட்டராக இருக்கேன். இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா புதியது. இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கிங்ஸ் டியூட்டோரியல்ஸ் அண்ட் வந்து இந்த ஆதார் கார்டு, பான் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது இந்த விஷயங்கள் புதுசாக ஒரு அப்டேட் இருந்தால் அது வந்து அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் பண்ணிக்கிட்டு வரோம். இன்னொரு சேனல் டெக் அஃபிஷியல் எஜுகேஷனல் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சேனல் வந்து என்ன ஒரு டியூட்டோரியல்னால், எப்படி வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து எல்லா வீடியோவும் ரெகுலராக போட்டுக்கிட்டு வரோம். அந்த வீடியோவோட ரன் பண்ணுறதுக்கு மோட்டோ என்னென்னா, உங்கள் பாக்கெட்லேருந்து பணம் எடுக்காமல் நீங்கள் வந்து எப்படி பாக்கெட் மணியை வந்து சம்பாதிக்கலாம் தினம். இப்போ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து ஒரு அன்றாட தேவைக்கு வந்து முக்கியமானதாக ஒன்று போச்சு பணம்.
பணம் இல்லைன்னா உலகமே இல்லை, பணம் இருந்தால் தான் நம்மளை வந்து மதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம் நம்ம. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு எல்லோரும் போகிறோம், பட் இருந்தாலும் நம்மளுடைய பாக்கெட் மணிக்காக ஒரு ரீசார்ஜ் பண்ணுறோமோ இல்லை அடிஷ்னலாக ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒரு செலவு வருதோ இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் நம்ம பண்ணி அதில் வந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சேனல் வந்து ரன் பண்ணியிருக்கோம். அந்த சேனல் வந்து பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழேயும் டாப்பில் ஐ பட்டனில் லிங்க்கும் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். அந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கு கொடுங்க, உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த கான்செப்டுக்கு வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து வீடியோ வியூஸ் பார்த்துக்கிட்டுருவங்க எல்லாருமே ஒரு தாட் வரும், நம்மளும் எப்படிடா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி நம்மளும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு வந்து எல்லாருமே ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சமையலில் வந்து ரொம்ப ஸ்கில், நல்லா கம்யூனிகேஷன் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து வெளிக்காட்டுறதுக்கு வந்து அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து வீடியோ சேனலை க்ரியேட் பண்ண தெரியாமல் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா கிராஃப்ட், அதை வந்து நல்லா வரைவாங்க, நல்லா கிராஃப்ட் டிசைன் பண்ணுவாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா டெக்னாலஜியை வந்து அடித்து நொறுக்குவாங்க, எல்லாமே தெரியும் அவங்களுக்கு, டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். அந்த மாதிரி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் எல்லாருக்குமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஸ்கில் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லவே கூடாது. தனியாக ஒரு நோட் எடுத்துக்கிட்டு நீங்கள் கூட ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எழுதி பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னலாம் உங்களுக்கு வந்து தெரியும், என்னென்ன தோணுதோ எல்லாமே நீங்கள் வந்து எழுதி பார்த்துட்டு அந்த ஸ்கில்லு நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன நம்மளுக்கு தகுதி இருக்குது, நம்ம ஸ்கில்லு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம வந்து நல்லா வியூஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுங்க. எழுதிட்டு நீங்களும் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டவுட்டு, அது எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழேயும் பர்சனலாக கமெண்ட் பண்ணுறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா contact.internetcafe@gmail.com இந்த மெயில் அட்ரஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு டவுட்டும் எந்த ஒரு ஹெல்ப்பும் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தவங்க பார்த்திங்கன்னா பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஒரு நண்பருக்காவது ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா கஷ்டப்பட்டு வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 11:04, இன்றைக்கி 7ஆம் தேதி ஜனவரி 7 நைட்டு 11:16 வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தூங்கிட்டு தான் இருப்பீங்க எல்லோரும். ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் பார்க்கலாம், இல்லை மதியம் பார்க்கலாம், நைட்டு பார்க்கலாம். நாங்கள் ஷூட் பண்ணுறவங்க நைட்டு பகல் முழிச்சு இரவு முழிச்சு வந்து வீடியோ வந்து யூடியூபர்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு மேக் பண்ணிட்டு வரோம். நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோ வந்து ஒரு நண்பருக்காக ஷேர் பண்ணுங்கள், அதே எங்களுக்கு போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த எந்த ஒரு அப்டேட்ஸும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்ஸில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.